சொரக்காயை வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 7 8 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதும் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி, கொஞ்சமாக கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காயை நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டேன். நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு இருக்குங்க.